வீவர்ஸ் பாக்கியலட்சுமி டுடே எபிசோட் ஈஸ்வரி இருந்துட்டுங்க. பாரு பாக்கியா, நீ பண்ணுறது தப்பு. நீ கோபியை வந்து பார்த்துருக்கணும். நீ ஏன் பார்க்கல, இவ்வளோ பண்ணிட்டுன்றாங்க. அத்தை, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, நான் பார்க்கல. நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு அத்தை வந்து பார்க்கணும் அவரை? உங்கள் பையனை பார்க்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லையா அப்படின்றாங்க. அப்போ வந்து ஈஸ்வரி சைலண்டாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அக்கா, கோபி சாரை இந்த அளவுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்க, அவருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னக்கா முன்னாள் கணவரன்ட்டு பாசம் அடிச்சுக்குதா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி எதில் கிண்டல் பண்ணணும் உனக்கு தெரியாதான்றாங்க. எனக்கு எதுக்காக பாசம் அடிச்சுக்க போகுது? அவர் மேலே ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய பாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லை சரியான்றாங்க. நீ முட்டாள்தனமா இது மாதிரி நம்பிக்கை வச்சுக்காதுன்றாங்க. இல்லைக்கா, அது வந்து என்ன வந்து போயின்றாங்க. இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க. நான் எதுக்காக அவர் மேலே பாசமாக இருக்க போகிறேன்? அப்படி எதுவும் இருக்க மாட்டேன். அதனால தேவையில்லாத வந்து அவரை பற்றி என்னை பற்றி இப்படி கம்பேர் பண்ணி பேசாதுன்றாங்க. ஒரு மனிதாபிமானத்தில் தான் நான் போய் உதவி பண்ணேன். யாராக இருந்திருந்தாலுமே அந்த இடத்துல நான் அதை செஞ்சிருப்பேன் செல்வி. அவர் தான் அந்த இடத்துல இருக்காரு, அதுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா ராதிகா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கோபியை பார்க்கலான்ட்டு செல்லினா இருப்பாங்க. நான் பார்க்கணுன்றாங்க. அது வந்து ப்ளீஸ் செல்லியா, நான் பார்த்துட்டு போயிரு. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன ராதிகா, இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சிதா? இவ்வளோ நேரம் உனக்கு டைம் கிடைக்கவே இல்லையா ராதிகான்றாங்க. கோபி, என்னை மன்னிச்சிருங்க. எப்படி ராதிகா, எல்லாமே பண்ணிட்டு மன்னிச்சிருன்ட்டு ஒரே ஒரு வார்த்தையில் கேட்டுடுற அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உனக்கு தான் ஃபோன் கால் பண்ணேன், ஆனால் நீ ஏன் எடுக்கலைன்றாங்க. இவன் எங்கேயாச்சும் குடிச்சு போட்டு விழுந்திருப்பான், எதுக்கு அப்படின்னு தானே நீ எடுக்கலைன்றாங்க. இங்கே பாரு, நான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் பாக்கியா எடுக்க மாட்டான்னு நினச்சேன். அந்த ஒரு நிமிஷம் பாக்கியா எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா என் உயிர் போயிருக்கும். ஆனால் பாக்கியா எடுத்து என்னை இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து என் கூட இருந்தா. பாக்கியா எங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க ராதிகா அப்படின்றாங்க. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது ராதிகாக்கு. சாரி கோபி, மன்னிச்சிருண்டு ஒரு வார்த்தையில் நீ கேட்குற. ஆனால் அந்த இடத்துல நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். அந்த நிலைமையில பாக்கியவே இல்லைன்னு என்னுடைய நிலைமை சத்தியமா என்ன ஆயிருக்குன்னே தெரியலன்றாங்க. அவள் இருந்ததுனால மட்டும்தான் அந்த இடத்துல நான் வந்து உயிர் பொழைச்சேன். இல்லைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாதுன்ட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரி பாட்டி வராங்க. வெளியில இருந்துட்டு ஐயோ பாட்டி வராங்களே, பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்ட்டு வெளியில் நினைக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலான்னு ஒன்னே, பாட்டி உள்ளே போகக்கூடாது, டேடி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க டாக்டர்னு வாங்க. என்ன வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. பாட்டி, என்னடா என்னத்தை மறைக்கிறேன்றாங்க. பாட்டி, நான் என்னத்தை மறைக்கிறேன்? இல்லை உள்ளே போக விடாத அளவுக்கு மறைக்கிறியா? அதுதான் சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா ராதிகா நின்று பேசிட்டு இருக்காங்க. கோவம் வந்து எதுக்காக என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன்றாங்க. நான் கோபி கிட்ட பேசணுங்க. பார், அவன் இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். ஏதோ என் பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.